அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற 25ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாகவே செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த மேசராசிக்காரர்கள் எதை செய்தாலும் விரைவாகவும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வீரம் பெற்றவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதை விரைவாக செய்து முடிக்க வேண்டும், அதன் பலன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் செயல்படக்கூடிய மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பொதுவாகவே முன்கோபம் என்பது சற்று கூடுதலாக இருந்தாலும் கூட பலரால் தயக்கம் காட்டக்கூடிய பணிகளை கூட அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது இயற்கையாகவே செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த மேசராசிக்காரர்களாகிய அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்டவர்களுக்கு வருகின்ற 25ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் பகை கிரகமாகவும் சமகிரகமாகவும் செயல்படக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அவரது பார்வையில் பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. சந்திரனை சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கிறார். அது மட்டுமல்லாது ஏற்கனவே சந்திரனின் ஆட்சி வீட்டில் வித்யாகாரகரான புதனும் வீட்டிருக்கிறாருங்க. இப்போ சுக்கிரன் குருவை விட்டு விலகி மிகவும் வலுவாக புதனுடன் இணைகிறார். குருவுடன் குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த சுக்கிரன் இந்த வேளையில் குருவை விட்டு விலகி புத சுக்கிர யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. இயற்கையாகவே சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளும் இயற்கை சுபகிரகமாக இருக்கின்றன. சந்திரனும் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார். சந்திரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் இரண்டும் தங்களது பார்வையில் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளுமே சந்திரனை பகை கிரகமாக பார்க்கின்றன. ஆனால் சந்திரன் இந்த இரண்டு கிரகத்தையுமே நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. இதுதான் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனின் ஆட்சி வீடுதான் அவரது உச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றம் உண்டு என்பதை 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை செய்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் பெறுவதோடு மட்டுமல்லாது அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் அறிவாற்றல் ஞானத்தை மிகுந்து வழங்கக்கூடிய புதனுடன் இணைந்திருக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாகவே இயற்கையாகவே மதிநுட்பத்தை கொண்ட சந்திரனின் ஆட்சி வீட்டில் இந்த இரு கிரகநிலைகளும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் அதிர்ஷ்டம் ஒருபுறமும் அது மட்டுமல்லாது சாதுரியமான அறிவாற்றல் மற்றொரு புறமும் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான கடினமான பணிகள் என்று இருந்தாலும் கூட அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் மேசராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழலை நிச்சயமாக சுக்கிரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, அபரிவிதமான வளர்ச்சி, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்கும். எனவேதான் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4இல் அமர்ந்திருப்பது நிச்சயம் நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது புதனுடனும் இணைந்திருக்கிறார். பொதுவாகவே சுக்கிரன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய இந்த சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விரைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை சுகஸ்தானத்தில் நுழையும் சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சி, நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல அற்புதமான வாய்ப்புகளை இந்த வேளையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர்
தன்னுடைய வாழ்வில் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாருங்க. ஆனா அந்த நபரின் அம்மாவிற்கு அந்த நபர் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக வர வேண்டும், இசையை நன்கு கற்று பலரை மகிழ்விக்கக்கூடிய வகையில் இசையமைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய அம்மாவின் விருப்பமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அம்மாவிற்கு காதும் கேட்காது. அப்படிப்பட்ட தாய் தனி ஒருவராக இருந்து தன்னுடைய மகனை வளர்த்து வருகிறார். அந்த மகனை ஒரு இசை பள்ளியில் சேர்த்துவிட்டு அந்த இசையை கற்றுக்கொள்ளும்படி அவருக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஆனால் அந்த வாய்ப்பை பெற்ற அந்த மகன் தனது அம்மாவுக்கு தான் காது கேட்காது என்று அந்த இசையை ஒழுங்காக கற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். இசையை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டாமலும் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பையன் வீட்டிற்கு வந்து நன்கு இசையை கற்றுக்கொண்டது போல் தன் தாயிடம் அந்த இசை கருவியை மீட்டி காமிக்கும் போது தாய் மிகவும் நன்றாக வாசிக்கிறான் என்று ஆனந்தம் கொள்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு காது கேட்காது என்பதால் இவன் அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக அமைந்திருக்கிறது. சிறிது காலம் சென்ற பிறகு தாய் நோய்வாய்ப்பட்டு இறக்க வேண்டிய சூழல் வருகிறது. அப்படி அந்த தாயும் இறந்து விடுகிறார்கள். அவர்கள் இறந்ததற்கு பிறகு அந்த பையனுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் வாய்ப்பு இல்லாததால் இந்த இசை பள்ளிக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பமும் அவனுக்கு கிடைக்காமல் போகிறது. அவனுடைய நடைமுறை வாழ்க்கையை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாமல் ஏதோ கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போது அந்த நகரத்தில் ஒரு மிகப்பெரிய இசை கச்சேரி ஒன்று நடைபெறுகிறது, இசை போட்டி ஒன்று நடைபெறுகிறது. அந்த போட்டியில் பங்கு பெற்று திறமையை காட்டி வெற்றி பெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்படுகிறதுங்க. இதை பார்த்தவுடன் அவன் அந்த இசை பள்ளியை தொடர்பு கொண்டு நானும் அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்ற அவனுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறான். அப்போது அந்த இசை பள்ளியில் இருப்பவர்கள் இவன் எங்கே வெற்றி பெற போகிறான், இந்த இசையில் யாரையாவது எளிதாக வெளியேற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி வெளியேற்றக்கூடிய நபராக இவன் இருந்து போகிறான். இருக்கட்டும் என்று சொல்லி அவனை அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு அந்த இசைப்பள்ளியானது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வாய்ப்பை பெற்ற அந்த நபர் இசை போட்டியானது ஆரம்பிக்கிறது. முதலில் மிகவும் தலை சிறந்த கலைஞர்கள் வாசிக்கிறார்கள். அவர்களுடைய வாசிப்பு என்பது மிக பெரிய அளவில் அந்த மக்கள் கூட்டத்திற்கு உற்சாகத்தை ஏற்படுத்துவதோடு வெற்றி பெறுவார்கள் என்று அவர்கள் முதலில் வாசிக்கக்கூடிய சில நபர்களை உறுதி செய்கின்றனர். இந்த பையனுக்கு கடைசியில் வாய்ப்பு கொடுக்கலாமா வேண்டாமா என 3 நிமிடம் ஒதுக்கி கொடுக்கலாம் என்று இறுதி போட்டியாளராக அந்த பையன் அந்த போட்டியில் பங்கு பெறுகிறானுங்க. அப்படி பங்கு பெற்ற அந்த பையன் வாசிக்கக்கூடிய இசை என்பது புகழ்பெற்ற இசைக்கலைஞரால் கூட மீட்ட முடியாத அளவிற்கு நுட்பமான இசையாக பார்க்கப்படுகிறது. எனவே அவர்கள் அனைவரும் அந்த பையனின் இசையில் மயங்கி அப்படியே அவர்கள் அதை ரசித்து கொண்டிருக்கிறார்கள். 3 நிமிடம் ஒதுக்கப்பட்ட சூழலில் அவன் 6 நிமிடம் வரைக்குமே அந்த இசையை வெளிப்படுத்துகிறான். அந்த 6 நிமிடம் வரைக்குமே மக்கள் கூட்டம் அமைதியாக இந்த இசையை மகிழ்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த இசை முடிந்ததற்கு பிறகு அனைவரும் ஒன்று சேர எழுந்து நின்று கைதட்டி அவனுடைய இசைக்கு மிகப்பெரிய அளவுல பாராட்டு தெரிவிக்கின்றனர். அந்த போட்டியிலும் அவன் வெற்றி பெற்று விடுகிறானுங்க. உண்மையில் பார்க்க போனோம் என்றால் அவனுக்கு ஏற்கனவே வாய்ப்புகள் நன்கு வழங்கப்பட்ட சூழலில் அவன் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனை இல்லை. அவன் அதனால் முன்னேற வேண்டும் என்ற கட்டாயமும் அவனுக்கு இல்லை. ஆனால் இந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதற்கு பிறகுதான் அவனுடைய உண்மையான சூழல் என்பது அவனுக்கு புரிய வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த இசை பள்ளியிலிருந்து நீ எப்படி இவ்வளவு நுட்பமாக இசையை கற்றுக்கொண்டால் ஏனோதானோ என்றுதானே இருப்பாய் என்று அவனிடம் கேட்க நான் ஏனோதானோ என்றுதான் இருந்தேன். ஏனென்றால் அப்போது என்னை நேசிக்கக்கூடிய என் தாய் என்னுடன் இருந்தார்கள். நெருக்கமானவர்கள் உடன் இருக்கும் போது அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு துளியும் ஏற்படவில்லை. ஆனால் அவர்களை இழந்த போதுதான் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற லட்சியத்தோடு பல நுட்பங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாருங்க. இதுபோன்றுதான் மேசராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சில நேரங்களில் நமக்கு தேவையில்லை, நாம் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று தவற விடுகிறோம். ஆனால் உண்மையில் அதை செய்வதற்கான வலுவான காரணம் உங்களிடம் இருந்தால் எவ்வளவு பெரிய சாதனையாக இருந்தாலும் நிச்சயமாக அதை செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்றாலோ சரி,
அல்லது சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்றாலும் சரி, அல்லது திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றாலும் சரி, அதற்கான பயிற்சியும் முயற்சியும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இவை அனைத்தையும் விட அதற்கான வலுவான காரணம் உங்களிடம் இருந்தால் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக அமைகிறது. அந்த வாய்ப்பை சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுகஸ்தானத்தில் இருப்பதால் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. இழுபறியாக இருக்கக்கூடிய உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். தடுமாற்றம் இல்லாமல் மிக சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல பணிகளை மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் புத சுக்கிர யோகத்தின் காரணமாக நிச்சயமாக உண்டு. ரகசியமான செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய முகத்தோற்றம், ஆடை, பொலிவு என உடலின் புறத்தோற்ற அழகிலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவதற்கான நல்ல வாய்ப்பை சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுபகாரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும். அரசாங்க காரியங்கள் எதிர்பார்த்தபடி காரிய வெற்றியை பெற்றுத்தரும். அறிவும் அதிர்ஷ்டமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான அமைப்பாக இருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும், திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் உண்டு. மென்மையான குணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சுகத்தில் அமர்ந்திருப்பதால் காதல் கைகூடும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உண்டு. தொழில் துவங்குவதற்கு ஏற்றதொரு தருணமாக இந்த வேலை அமைகிறது. உங்களுடைய தொழில் உத்தியோக ரீதியான விசுவாசம் என்பது மிக பெரிய அளவில் வெற்றி பெறும். கடின உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் கிடைப்பதோடு கடினமாக இருக்கக்கூடிய பணிகளை கூட ஸ்மார்ட்டாக செய்து முடித்து நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிதி சார்ந்த சில சவால்கள் வருவதற்கான வாய்ப்பும், குழப்பம் அதிகரிப்பதற்கான சூழலும் உண்டு. அது மட்டுமல்லாது அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். உடலுக்கு ஓய்வு கொடுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கவனத்துடன் இருங்க. விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். அதை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் காரிய வெற்றி உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. பயணம் அதிகரிக்கும். எதிரிகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. திடீர் மாற்றங்களும் முன்கோபமும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. இதில் போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க. சில நேரங்களில் சில பணிகள் பொறுமையாக நடைபெறுகிறது என்று எண்ணி கோபம் கொள்ள வேண்டாம். நிம்மதி தரக்கூடிய வகையில் நிதானமாக சில பணிகள் நடைபெற்றாலும் நேர்த்தியாக நடைபெற்று நிம்மதியான உறக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கிரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களால் இயன்றவரை அன்றைய தினத்தில் உறுதியாகவே மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் அன்னதான உதவி செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயம் வரும்.